என்னன்னா ஓய்வு நாளில சொஸ்தப்படுத்தலாமா? ஓய்வு நாள் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அற்புதம். சோம்பின கையோடையவனுக்கு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு என்ன நாள்? நமக்கு என்ன நாள்? எத்தனை பேரு நான் ஆலயத்திற்கு போவது எனக்கு நன்மை என்று விசுவாசத்தோட ஆராதிக்க வரீங்க? அப்படி ஒரு விசுவாசம் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஓய்வு நாளும் உங்களுக்கு அற்புதத்தின் நாள் தான். ஆமா, நோ டவுட் ஆன் தட், நோ டவுட் ஆன் தட். நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்படி யாரு ஓய்வு நாளை கனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் எழும்புவாங்க. தாவீது சொல்றார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். I least to bother about enemies. பெருகட்டும், பட் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. காரணம் 8வது வசனத்துல சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம். Mind only word of God. Don't mind about enemies words. கையுடையவன், என்னுடைய பார்வையில விசேஷித்தவன், நீ செய்ய வேண்டிய இந்த அற்புத வல்லமையை நீ செய்யாததினாலே நான் இந்த நாளிலே அவனை முன் குறித்தபடினாலே அவனுக்கு அற்புத வல்லமையை நான் வெளிப்படுத்தினேன். அந்த ஆட்டை பார்க்கணும், இந்த வியாதி உள்ளவன் எனக்கு விசேஷமானவன் படினாலே அவனை அற்புத வல்லமையினாலே அற்புதத்தை வெளிப்படுத்தினேன். நல்லா அந்த நாளில ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ கமிட் ஆயிடுங்க. ஓய்வு நாள் உன்னால சரியான முறையில் ஆசரிக்க முடியலன்னா யூ நெவர் பிலீவ் ஸ்பிரிட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். புரியுதுங்களா? ஓய்வுனால நான் ஒழுங்கா ஆசரிக்க முடியலன்னா என்னால விசுவாசத்துல பலன் கொள்ள முடியாது, ஆவியானவரை விசுவாசிக்க முடியாது, வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்னா என்னால் ஜெபிக்க முடியாது. என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னா என்னால் அற்புதங்களை பார்க்கவும் முடியாது, பெறவும் முடியாது.